கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் இப்படி வேதம் சொல்கிறது. 7ஆம் வசனத்தில், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். கவனமாக கேளுங்கள். கிறிஸ்து இயேசுவினோட நாம் எழுந்து அவர் இருக்கின்ற இடத்தில் நாம் அமரும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஒன்று, இப்பொழுது நாம் பரலோகத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் அவர் அமர்ந்தார் என்று வேதம் சொல்ல இன்றைக்கு நீங்களும் நானும் பரலோகத்தில் அமர்ந்திருக்கிறோமா என்றால் இல்லை. மாறாக பரலோக ராஜ்யத்தினுடைய நிழலாக இருக்கக்கூடியது அவருடைய சபையாக இருக்கிறது. அவர் இருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. ஆகவே அந்த ஆலயம் நாமாக இருக்கிற காரணத்தினாலே, நாம் குட்டி குட்டி தேவாலயங்களாக இருக்கிறபடினாலே நமக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து ஒன்றுமில்லை. இப்படி இருக்கின்ற பொழுது சபை என்பது பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு நிழலாக இருந்து கொண்டிருக்க காரணத்தினாலே, அங்கே நாம் செல்லுகின்ற பொழுதெல்லாம் எங்கே 2-3 பேர்கள் அவர் நாமத்திலே கூடுகிறோமோ அந்த இடத்தில் அவர் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படியானால் அவர் இருக்கின்ற இடமானது மிக மிக பரிசுத்தமாக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த உருவத்திலான இந்த கட்டடமோ அல்லது இந்த நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை குறித்து நான் சொல்லவில்லை. மாறாக நான் சொல்வது என்னவென்றால், அதாவது வேதத்தின்படி பார்க்கின்ற பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே நாம் எல்லாவற்றையும் வெற்றி கண்டவர்களாக இருக்கிறோம். அதுதான் மிக முக்கியம். இந்த உலகத்தோடு நாம் கலந்து விடாமல், பெருங்காற்று வெள்ளம் சீற்றமெடுத்து அது புயல் வேகத்திலே மோதி கொண்டிருந்தாலும் உயிருள்ள மீனானது அது என்ன செய்யும் என்றால் எதிர்த்து ஏறிக்கொண்டேதான் இருக்கும். உலகம் போகிற போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவன் கர்த்தருடைய ஊழியக்காரனும் அல்ல, அவருடைய விசுவாசியும் அல்ல, அவருக்கு சீடராகவும் இருக்க முடியாது. ஆகவே பூமியெங்கும் நாம் சென்று அவருக்கு சாட்சியாக அவருடைய வார்த்தையை அறிவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எதிர்காற்று வீசினாலும் எதிர்த்து நாம் அதில் முன்னணியிலே சென்று கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதைத்தான் தேவன் விரும்புகிறார். அவர்கள்தான் அவருடைய சீடர்கள். இந்த உலகம் பயமுறுத்தலாம், இந்த உலகத்திலே பலவிதமான சோதனைகள் வேதனைகள் வரலாம். இவைகளிலே மூழ்கி பயந்து நாம் அப்படியே உட்கார்ந்து விடுவதல்ல. விவேகம் வேண்டும். விவேகத்தோடு வீரமான ஒரு சிந்தனை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ இந்த இடத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், உயிர் உள்ள ஒரு மீனாக இருக்க வேண்டும் என்றால், எதிர்த்து வருகிற காற்றாட்டு வெள்ளத்தை அது எதிர்நீச்சல் போட்டு போவது போல ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தினுடைய ஞானம், உலகத்தினுடைய பலவிதமான நெருக்கடிகள், உலகத்தில் வருகிற துன்பங்கள், தாங்கொண்ணாத துயரங்கள் ஒவ்வொன்றும் நம்மளை அமிழ்த்து கொண்டு இருக்கிறது, அடித்து வீழ்த்தி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலும் கூட நீங்களும் நானும் அதை எப்படி ஜெயிக்க முடியும் என்றால், இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன், அதுபோல நீங்கள் உலகத்தை ஜெயிக்க முடியும். என் மேல் வைக்கக்கூடிய விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்கள் உலகத்தை ஜெயித்திட முடியும் என்று மிக ஆணித்தரமாக நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் நமக்கு இதை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்ற காரணத்தினாலே நீங்களும் நானும் பயமின்றி திகிலின்றி நமக்கு கொடுத்திருக்கிற நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் ஓடலாம். அப்படி ஓடினால்தான் நாம் அவரோடு இருக்கிறோம் என்று பொருள். அப்போ மேலானவர்களை நோக்கி பாருங்கள். இன்னொரு இடத்தில் சொல்லுகின்ற பொழுது, நீங்கள் அவரோடு உயிர்த்து எழுந்து அவரோடு அமர்ந்துண்டதானால் மேலானவர்களை நோக்கி பாருங்கள், கீழானவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை ஆவிக்குரிய அந்த சிந்தனா சக்தியிலே உணர்ந்து கொண்டதாக இந்த ஆத்மா அவரோடு லயித்திருக்க வேண்டும். அவரோடு அமர்ந்திருக்கக்கூடிய சிந்தனா சக்தி உள்ளவர்களாக இந்த மாமிசத்தை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அது தேவ ஆவியானவர் நமக்கு அந்த உதவியை செய்கிறார். இந்த மாமிசத்தை நாம் கட்டுப்படுத்துகின்ற பொழுது தான், எனக்கு மிக அன்பானவர்களே, நம்மளால் கிறிஸ்து இயேசுவோடு உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த மகிமையின் உணர்வை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும்.
அந்த மகிமையினுடைய உணர்வை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்னும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நான் அமர்ந்திருக்கவில்லை என்பதுதான் இங்கு முக்கியமான கருத்தாக இருக்கிறது. ஆகவே அன்பானவர்களே, இந்த சபையில் நாம் வந்திருக்கின்ற பொருளெல்லாம் பரலோக ராஜ்யத்தினுடைய நிழலாக இன்றைக்கு இது இருந்து கொண்டிருக்கக்கூடிய அசையும் ஒரு ராட்சியமாக நாம் போகின்ற இடங்களெல்லாம் நமக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராட்சியத்திலே உண்மை உள்ளவர்களாக, ஒழுக்கம் உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, அவருடைய அப்பம் பிற்கு மாறாதை அவருடைய திருவிருந்தை அவர் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய நினைவு கூறுதல்களை நாம் செய்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி நமக்கு இருப்பது தெரியும். ஆனால் ஒன்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அந்த உணர்வை அறியாமல் தான் உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் உலகம் போகிறே வாழ்கிறார்கள். நாம் ஞானஸ்தானம் எடுக்கின்ற பொழுதே நமக்கு நீ கிறிஸ்து இயேசுவோடு வாசம் பண்ண விரும்புகிறாயா, இந்த உலகத்தினுடைய பாவத்திற்கு மரித்தேன் என்று விரும்புகிறாயா, ஆவியிலே மரித்ததை உலக பிரகாரமாக நினைவு கூறத்தக்கதாக வெளிப்படையாக ரட்சிப்பு என்பது ஆவிக்குள்ளாக என்னுடைய மணவாளன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயிக்கப்பட்டு விடுகிறது. அதே நேரத்தில் ஞானஸ்தானம் என்பது ஊர் உலக அறியத்தக்கதாக எப்படி ஒரு திருமணம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் நடக்கிறதோ அதுபோல அது நடைபெறுகிறது. அப்பொழுது நாம் என்ன செய்கிறோம்? தேவ சமூகத்தில் வாக்கு கொடுக்கிறோம். இந்த சபைக்கு சாட்சியாக, பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்கு சாட்சியாக இந்த உலக மக்களெல்லாம், இந்த உலகம் என்னை பின்தொடர்ந்து வந்தாலும் இந்த உலகத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், நான் கிறிஸ்துவோடு நான் வாழக்கூடியவன் என்கின்ற உணர்வு நமது உள்ளத்தில் வருகின்ற பொழுதுதான், பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவோடு அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியிலே அமர்ந்திருக்கக்கூடியதை ஆத்மாவிலே லகித்து இந்த சரீரத்தில் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். அதற்காகத்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சரீரம் இருந்தால்தான் நாம் என்ன செய்யலாம் என்றால் ஊழியம் செய்ய முடியும். இந்த சரீரம் இல்லை என்றால் நாம் ஊழியம் செய்ய முடியாது. நம்மளை அடையாளப்படுத்துவது எல்லாமே இந்த சரீரமாக இருக்கிறது. ஆகவே இந்த சரீரத்தை பரிசுத்தத்தோடும் பாதுகாப்போடும் கிறிஸ்துவினுடைய மகிமையான உணர்வு தங்கிய ஆவிக்குள்ளாக நாம் வாழுகின்ற பொழுது அவருடைய வேதத்தை தியானிக்க அவர் அருகிலே நான் அமர்ந்திருந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்களும் நானும் தேவனுடைய ராட்சியத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே நீங்கள் கீழானவைகள் அல்ல, இந்த உலகத்துக்குரியதல்ல. நீங்கள் எங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் கிறிஸ்து இயேசுவுடனே அமர்ந்திருக்கிறீர்கள். ஆகவே கிறிஸ்துவை பார்த்து நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.